மகாபாரதத்துல விதுர நீதி அப்படிங்கிற விஷயத்த பார்த்துட்டு வர்றோம். அதுல அந்த கான்டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அதனுடைய பின்னணி சூழல் அப்படிங்கறத ஒரு முறை உங்களுக்கு திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன். சஞ்சயன் தூதாக சென்று பாண்டவர்களை பார்த்து ஏதாவது ஒரு வகையில தமக்கு ஒரு நல்ல செய்தியை தர்மன் வாயிலாக கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக. என்னன்னா காரணம், இழிச்சவாயனா தர்மன் இருப்பான்னு திருதராஷ்டிரனுடைய எண்ணம் இல்லையா? பெரியப்பான்னு சொல்லி விட்டா ஒரு பாசத்தால தர்மன் என்ன சொல்லலாம், பாவம் பெரியப்பாப்பா அதனால விட்டுடுவோம் அப்படின்னு தர்மன் ஏதாவது சொல்லுவான்னு ஒரு ஆசைப்பட்டு சஞ்சயனை அனுப்பி நீ போய் பேசிட்டு வாப்பா, அவங்களுடைய நோக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வா அப்படிங்கிற மாதிரி அங்கே சஞ்சயனை அனுப்பி வச்சாரு. சஞ்சயன் போனா தர்மனிடத்திலே பேசினா தர்மன் தீர்மானமா பேசிட்டு, எங்களுக்கு உரிமையான எங்களுடைய பாகத்தை தந்துவிட. இதை நம்ம அடிப்படையில புரிஞ்சுக்கணும். எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதாவது இப்படி யோசிங்க. முதலிலே இப்படி நம்ம கூட சில சமயம் கேட்கிறோம் இல்லையா, தர்மனுக்கு அந்த அந்த சொத்திலே உரிமை இருக்கா இல்லையா அப்படிங்கிற கேள்வி நம்ம மனசுல வருது சில சமயங்கள். திருதராஷ்டிரனுக்குத்தானே உரிமை இருக்கு, முதல்ல அவனுக்கு தான் கொடுத்துருக்கணும், அவனை விட்டுட்டு பாண்டுக்கு கொடுத்தாங்க. காரணம் அவனுக்கு இருந்த ஒரு டிசபிலிட்டி. அப்புறம் பாண்டு இறந்த பிறகு அந்த ராஜாங்கத்தை காப்பதற்காக கார்டியனா இருக்க சொல்லி அவரை உட்கார வச்சாங்க. சரி, அவனுக்குத்தானே அந்த உரிமை இருக்கு, அவன் பிள்ளைக்கு கொடுக்கறதுல தப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் நம்ம மனசுல வருது. அப்ப இதுக்கு ஒரு விஷயத்தை சொல். நடுவுல சில சண்டைகள் ஏற்பட்டது இல்லையா? பீமனை கொல்றதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. அரக்கு மாளிகையை உருவாக்கி அதுல தீ வச்சு கொளுத்துறதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ண பிறகு தருமன் போய் தன்னுடைய பெரியப்பாவை பார்க்கின்ற பொழுது, நீ இங்க இருக்காத, தனியாக ஒரு காட்டுல போய் இருன்னு காண்டவ வனம் என்று சொல்லக்கூடிய ஒன்றை தரும். அந்த காண்டவ வனத்தை அவங்கதான் சீர்படுத்தி அது இந்திரபிரஸ்தமாக மாற்றி அதுல அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இல்லையா? இவன் தான் கொடுத்தான். இப்ப நான் கேட்கிறேன், தானம் கொடுத்த பிறகு அதையும் என்ன பண்ணா, துரியோதனனும் சகுனியும் அதை பார்த்து இந்திரபிரஸ்தவம் ஆஹா ஓஹோன்னு இருக்கு, அதுவும் இங்க கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சூதாட்டத்துல சூதிலே கவர்ந்து அவனுடைய அந்த நாட்டையும் அவனிடத்திலே இருந்த பொருளையும் கவர்ந்தார்கள். அப்ப அதுக்கு நீங்க ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுத்தீங்க, தண்டனை. அப்ப அந்த தண்டனையையும் அவர்கள் நிறைவேற்றினார்கள், எதுவும் சொல்லல. 12 வருஷம் வனவாசம், 1 வருஷம் அஜ்ஞானவாசம் இருந்து வெளியில வந்தார். இப்ப முடிஞ்ச பிறகு நியாயப்படி பார்த்தா அவன் கேட்கறது என்ன, எனக்குன்னு இருந்த அந்த நாடு, அவ்வளவுதானே அவன் கேட்கறது. அவ்வளவுதானே, எனக்கு நீ முதலே கொடுத்துட்ட. பெரியப்பா நீ வச்சிருக்கக்கூடிய இடமோ நீ உட்கார்ந்து இருக்கக்கூடிய ராஜாங்கத்தை கொடுன்னு அவன் கேட்கல. எனக்கு நீ கொடுத்ததை, நான் இந்திரபிரஸ்தமாக வைத்து ஆண்டு வந்ததை, இப்பொழுது சூதிலே விட்டதை, நான் 12 வருஷம் வனவாசமும் 1 வருடம் அஜ்ஞானவாசமும் முடிஞ்ச பிறகு எனக்கு அது உரிமை இருக்கா இல்லையா, நான் அதை எடுத்துக்கிறேன் தான் கேட்டேன். ஆனா திருதராஷ்டிரனுக்கு அதையும் நம் பிள்ளைகிட்ட கொடுத்துக்கணும்னு ஒரு ஆசை. அவனுக்கு துரியோதன் மேல் இருக்கக்கூடிய ஆசையினாலும் பற்றினாலும் அதையும் கொடுக்க கூடாதுங்கிற ஒரு எண்ணம் அவங்களுடைய. அப்ப அதனால தர்மன் ஏதாவது பேசிடுவான், நல்ல விதமா நமக்கு ஒரு சாதகமான ஒரு பதில் வந்துரும்னு சஞ்சயனை விட்டார். சஞ்சயனிடத்திலே தர்மன் ரொம்ப தெளிவா சொல்லிவிட்டான், எங்களுக்கு வேண்டியது நிலம்தான், அதை பெரியப்பா கொடுக்குற மாதிரி தீர்மானத்தை பண்ண சொல்லுங்க. என்னுடைய ராஜாங்கம் எனக்கு வேண்டிய என்னுடைய ஒரு பகுதியை அவர் கொடுக்க சொல்லு. அது ஒரு விதத்திலே திருதராஷ்டிரனுக்கு சம்மதமான ஒரு பதிலாக தோன்றவில்லை. ஏன்னா அவர் எதிர்பார்த்தது வேற. அவர் என்ன எதிர்பார்த்தார், தருமன் சும்மா பெரியப்பா தானேன்னு ஒரு பாச மழை பொழிஞ்சு ஐயோ பெரியப்பா கேட்டுவிட்டாரே அப்படின்னு ஓன்னு அழுது அதனால விட்டு கொடுத்துடலான்னு சொல்லிடுவான் இவன் நினைச்சான். ஆனா அவன் அதையுமே சொல்லல. அதனால எங்களுக்கு நாட்டை கொடுத்துருங்கோன்றான். அது மட்டுமல்லாமல் சஞ்சயன் அர்ஜுனனுக்கும் கிருஷ்ணனுக்கும் இருக்கக்கூடிய இணக்கத்தையும் அவர்களுடைய நட்பையும் பார்த்தும் வேற சொல்லிவிட்டான்.
சொல்லிட்டு அவன் ஒரே வார்த்தையில என்ன சொன்னான், அர்ஜுனன் இருக்கும் வரை காட்டு தீ போல் அவன் பரவி எப்படி எல்லா திசையிலையும் போய் எல்லாத்தையும் அழிப்பானோ, அது ஒரு காட்டு தீயானது அழிக்குமோ, அதுபோல் அர்ஜுனன் நிக்கிறான்னு சொன்னா போர்ல அவனை ஜெயிக்கிறது கஷ்டம். போர் தான் வரப்போகுது, பாண்டவர்கள் தான் ஜெயிப்பார்கள். திருதராஷ்டிரா நீ இருந்த சுத்தமாக வைத்துக்கொள்னு சொல்லிட்டு மிச்சத்தை நான் அப்புறமா பேசுறேன்னு சொல்லிட்டு போயிட்டான். இப்ப நம்ம ஆளுக்கு அது மனசுக்கு ஒத்து வரல. யாரு? திருதராஷ்டிரன். அவன் என்ன பண்றான்? யோசிச்சுக்கிட்டே இருக்கான். தூக்கம் வரல பிள்ளைக்கு. உடனே அவனுடைய தம்பி விதுரனை கூப்பிட்டு எனக்கு சில புத்திமதிகளை அறநெறிகளை சொல் என்று சொல்றான். அந்த ஒரு பின்னணியிலே தான் இந்த விதுர நீதியானது நடந்து கொண்டு. ஏன்னா கொஞ்சம் அதை ரிவைஸ் பண்ணாதான் என்ன, சில சமயங்கள் அந்த கான்டெக்ஸ்ட மறந்து போயிருப்போம், அதுக்காக சொன்னேன். இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக அப்ப இதுல ஆரம்பத்திலே சொல்லிட்டான், நீ கர்ணனையும் சகுனியையும் துரியோதனானிக உன் பிள்ளையும் துச்சாதனையும் வச்சுக்கிட்டு நாட்டை நடத்தினா சரியா வராதுப்பா. அந்த மாதிரியான அறிவிலிகள் பார்த்து நடத்தினா கஷ்டம்னு. அப்ப அதை மென்மேலும் இந்த ராஜரீகத்தை பற்றியான விஷயங்களை பேச ஆரம்பிக்கிறான். எப்படி இருக்கணும், யார் மேலானவர்கள், யார் கீழானவர்கள், எப்பேற்பட்டவர்கள் அப்படிங்கிறதெல்லாம் பேச ஆரம்பிக்கிறார். இப்ப அதனுடைய தொடர்ச்சியாக பார்ப்போம். எவன் தாழ்ந்தவன் அப்படின்னு மிதுரன் பேசுறார். என்ன சொல்றார்? அழைப்பின்றி நுழைபவனும், கேட்க பெறாமல் நிறைய பேசுபவனும், நம்பத்தகாதவைகளை நம்புபவனும், அறிவிழந்தவனும், மனிதர்களில் தாழ்மையானவனும். ஒரு நல்ல ஃபண்டமெண்டலான ஒரு கான்செப்ட சொல்றார் விதுரன். என்ன சொல்றார்? அழைப்பின்றி நுழைபவன், எவனுமே கூப்பிடல, நீ எதுக்குள்ள போற? உன்னை கூப்பிடவே இல்லை. அவன ஒருத்தன் சொன்னான், இவனை கல்யாணத்துக்கே வான்னு இவனு சொல்லல, இவர் உள்ள பூந்துட்டார். ஏடா கல்யாணத்துக்கு பாத்துருக்கான் பாரு, உன்னை நான் கூப்பிடவே இல்லையடா, எங்கடா வந்தேன், உனக்கு தெரியுமாடா மாமா, எனக்கு போட்ட இலை கிழிஞ்சிருக்குன்னு. டேய், உன்னை கல்யாணத்துக்கே நான் கூப்பிடல, உனக்கு போட்ட இலை கிழிஞ்சிருந்தா என்ன, கிளியிருந்தா என்ன, கல்யாணத்தையே கூப்பிடாத போது இந்த பேச்சு எதுக்கு உனக்கு? ஆனா சிலர் அப்படி இருக்காங்க, அழைக்காத இடத்துல இவனே போய் முன்ஜாமீனாகி தனக்கு மரியாதை கிடைக்கலன்னு இவனே பேசிக்கிறது. அப்ப அழைக்காத இடத்தில் நுழைபவன். என்ன அழகா பாக்குற, என்ன கரெக்டா கான்டெம்பரரியா இருக்கு பாருங்க. எவனுமே திருதுன்னு வர்றது. அழைக்காத இடத்தில் நுழைபவன், கேட்க பெறாமல் நிறைய பேசுபவன். சிலருக்கு அப்படித்தான், ஏதாவது ஒண்ணுன்னா பேச ஆரம்பிச்சாங்கன்னா பேசிக்கிட்டே இருப்பான், நிறுத்த கூட மாட்டான். எதுக்கு பேசுறான்னு அவனுக்கும் தெரியாது, என்ன பேசுறாங்கிறது அவனுக்கும் தெரியாது. ஏதோ ஒரு லீடு கிடைச்சா போதும், இவன் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்பான். அதுல ஒரு என்ன சொல்றது, ஒரு முற்றுப்புள்ளிங்கிறது கிடையாது. ஒரு ஜென் துறவியில ஒரு கதை உண்டு. எல்லா விதத்தான பிலாசபியும் படிச்சுட்டு ஒரு இளம் துறவி, தனக்குத்தான் எல்லாம் தெரியும்னு அந்த ஊர்லயே கொஞ்சம் வயசானவரை ஒருத்தர் இருக்கார். அவர் பாவம் மௌனியா உட்கார்ந்து இருக்கார். இவரு போய் அவர்கிட்ட, உங்களுக்கு தெரியுமா இது இப்படி புரிஞ்சுக்கணும். சமயத்துல இந்த நிறைய படிச்சுட்டா இது ஒரு பிரச்சனை, இருக்கிறவனையும் குழப்பி எல்லாரையும் குழப்பி எதையும் பண்ணிட்டு உட்காந்துருப்பான். அவர்கிட்ட போய் கதகதையா, இது பாருங்க, இது இப்படி இருக்கணும், இது நீங்க இப்படி எல்லாம் அப்ரோச் பண்ணணும், இப்படி எல்லாம் தான் சொல்லி கொடுக்கணும், அது இதுன்னு ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்கார். உங்க வயசானவரும் பார்த்துக்கிட்டே இருந்தார். முடியவே இல்லை. ஒரு கப்பை எடுத்து வச்சாராம். கப்பு மேல ஒரு சாசர் மேல ஒரு கப்பை வச்சாராம். வச்சுட்டு பக்கத்துல இருந்த டீ அந்த பாட்டில் இருந்தது, அதோடைய அந்த கெட்டில் இருந்தது, அதை எடுத்து அந்த கப்புல ஊத்த ஆரம்பிச்சார். ஊத்துறார். அந்த கப்பு முழுமையாகி கப்பு வழிஞ்சு அந்த சாசர்ல எல்லாம் விழுந்து, அப்பவும் ஊத்துறத நிறுத்தல, ஊத்திக்கிட்டே இருக்கார். அந்த சாசரும் நிறைஞ்சு போய் மேசை மேல வருது அந்த தேநீர். அது வரைக்கும் அவன் பேசிக்கிட்டு இருக்கான். யாரு? நம்மால் சுவாரஸ்யமா பேசிக்கிட்டு இருக்கான். பார்த்தோம் ஒரு நிமிஷம், என்னடா நீ பெரிய மூத்தவன் அறிவாளின்னு சொன்னாங்களே, இப்ப பாரு இந்த கப்பு மொழி இதுன்னு கூட தெரியாத அளவுக்கு நீ ஒரு மூத்தவனா அப்படின்னு சொன்ன உடனே அந்த துறவி சொன்னாராம், அந்த மூத்த துறவி, பா இது நான் அல்ல நீ என்று சொன்ன. இது நான் இல்லப்பா, இப்படித்தான் நீ ஊத்திக்கிட்டு இருக்க,
எந்த அளவுக்கு ஊத்தணும்னு தெரியல, வழிஞ்சு நிரம்பி வழியக்கூடிய அளவுக்கு ஊத்திட்டு உட்கார்ந்துருக்க. ஆகவே இது நான் அல்ல, சிம்பாலிக்கா இது நீதான்பான்னு. அப்ப என்ன அர்த்தம்? எவனும் கேட்கிறானா கேட்கலையாங்கிறதுலயும் கதை கிடையாது. சொல்றது கிடைச்சதுன்னா போதும். சிலருக்கெல்லாம் மைக்க பிடிச்சா பிடிச்சதுதான் இல்லையா, கையில இருந்து மைக்க புடுங்கணும். அவ்வளவு ஆசையா பேசிக்கிட்டே இருப்பாங்க. மைக் 40 நிமிஷம் 50 நிமிஷம் அப்பா நிறுத்தப்பா நம்ம சொல்லணும். அந்த மாதிரி சிலர் பேசுறதுல ஒரு சுவாரஸ்யம். எதுக்காகனா அவங்களுக்கு என்ன பேசுறாங்கிறது தெரியாது, ஆனா பேசிடும் இல்லையா. அப்போ நிறைய பேசுபவனும் கேட்க பெறாமல் நிறைய பேசுபவன் ஏன்னா அழகா பேசுறாரு. நம்பத்தகாதவைகளை நம்புபவன். எதை நம்பக்கூடாதோ அதெல்லாம் நம்பக்கூடாது. எது இல்லையோ எது மறுக்கப்பட்டதோ அதை வேண்டான்னு விட்டுருணும். இங்கத்தான் நம்மளுடைய அறிவு அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமாக செயல்படும். அப்படி இல்லாதவனை அவர் என்ன சொல்றார் விதுரன்? அறிவிழந்தவன். இவனுக்கு என்னதான் பண்ணாலும் அவனுக்கு அறிவுங்கிறது கிடையாதுப்பா, அவன் மனிதர்களில் மிக தாழ்ந்தவன் என்று சொல்லிவிட்டான் விதுரன். சோ அவனுக்கு எதுவுமே பிரச்சனை இல்லை. காரணம் என்னன்னா அவனுக்கு அவ்வளவுதான், அவனுக்கு அறிவு இல்லை, அவனுக்கு ஆற்றல் இல்லை. அவனுக்கு அறிவும் கிடையாது, ஆற்றலும் கிடையாது, இருக்கிறதுலே ரொம்ப தாழ்வுற்றவனாக இருக்கிறான் அப்படிங்கிற வார்த்தை சொல்லிட்டு, அதை விட மோசமான ஒரு கேட்டகிரி இருக்குப்பா அப்படின்னு சொல்றான் திருதராஷ்டிரன். திருதராஷ்டிரருக்கு யாரு யாரு எப்ப பார்த்தாலும் இன்னொருத்தனை குறை சொல்றான் பாரு. பிறரை குறை கூறுபவன். அது மட்டும் இல்ல, தான் அத்தகைய குறைகளோடு வாழ்பவன். மூன்றாவதாக ஒரு வார்த்தையை சொல்கிறார், தனது கட்டுப்பாட்டிற்குள் கோபத்தை அடக்காதவன். இவன் இருக்கிறதுலயே கடஞ்செடுத்த முட்டாள்னு. இவன் கடஞ்செடுத்த முட்டாள். என்ன காரணம்? மத்தவனை குறை சொல்லுவான், குறை சொல்றதுக்கு ஓடி வந்துருவானுங்க. நிறைய பேருக்கு இது உண்டு இல்லையா, ஆசை உண்டு. யாரையாவது பத்தி கிரிட்டிசைஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா ரொம்ப சந்தோஷம், நிறைய சொல்லுவாங்க. ஏன்னா வெளியில இருந்து 1008 விஷயங்களை பேசிடலாம். இறங்கி செய்வதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இல்லையா. நிறைய சொல்லலாம், இப்படி பேசணும்டா, அப்படி பேசணும்டா, அப்படி பேசணும்டா, இப்படி பேசணும்டான்னுவான். நீங்க திடீர்னு அவனை கேள்வி கேட்ட, நீ எழுந்து நீ பேசு அப்படின்னா சரி, ஐயோ இதை வரேன் அப்படின்னு கிளம்பி போயிடுவோம். ஏன்னா அவனால பேச முடியாது. அங்க உட்கார்ந்து பேசலாம். என்னுடைய மாணவர்களே எனக்கு சில சமயங்கள் கிளாஸ்ல அப்படித்தான் பின்னாடி உட்கார்ந்து பேசிட்டு இருப்பான். ஒரு நிமிஷம் நிறுத்திட்டே அங்க பேசுறது இங்க வந்து பேசுறான்னா நிறுத்திடுவான், வாயை திறக்க மாட்டான். அவனை பிரசன்டேஷன்லாம் விட்டோம்னு வச்சுக்கோங்க, பிரசன்டேஷன் வாஷ் அப்படின்னு தவிர வராது, அவனுக்கு வார்த்தைகள் வராது. ஏன்? 4 பேர் பார்க்கும் பொழுது பேசுறதுங்கிறது ஒரு விஷயம். காரணம் என்ன? குறை சொல்லுவது சுலபம், புரியுதா? யாரையும் குறை சொல்லிடலாம். அந்த குறை உன்னிடத்தில் இருக்குங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்ம கிட்ட அந்த குறை இருக்கு, அத்தகைய குறையோடு நாம் வாழ்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேருக்கு அது தெரிகிறது. தெரியாதனால அவன் என்ன பண்றான்? எல்லாரையும் குறை சொல்ல. மூன்றாவதாக அழகாக சொன்னான், தன் கட்டுப்பாட்டிற்குள் அடங்காத கோபத்தை கொண்டவன். அப்ப கோபம் இல்லையா? என்ன அழகாக வள்ளுவர் சொன்னார், சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி அப்படிங்கிற வார்த்தையை போடுற. கரெக்டா? சினம் என்னும் சேர்ந்தாரை ஒன்னையே அழிச்சிடும்டா. தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க, காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். ஒருவனை கொல்லக்கூடியதாக உயிர் கொல்லியாக இருக்கக்கூடியது எது? சினம். அதனாலதான் சொல்றான், செல்லிடத்து காக்கின் சினங்காக்க அல்லிடத்தில் காக்கில் என் காவாக்கால் என் என்று பேச வள்ளுவன். இதெல்லாம் வார்த்தைகள். இந்த குறளுக்கெல்லாம் வெகுளாமை என்கின்ற அதிகாரத்துக்குள்ள போய் பரிமேழகரனுடைய உரையெல்லாம் படிக்கணும், அவ்வளவு அழகாக எழுதியிருப்பார். செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான்.
அல்லிடத்தில் காக்கின் என் காவாக்கால் என் அப்படின்னா என்ன, எங்கேயோ கோவப்பட்டுக்கலான்னு சொல்லிட்டாரு போல் இருக்கு. வள்ளுவர் எங்கேயோ ஒரு இடத்துல பர்மிஷன் கொடுத்துட்டாரானா இல்ல, அவர் சொன்ன வார்த்தையை புரிஞ்சுக்கணும். செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான். நீ உனக்கும் கீழே ஒருத்தன் இருக்கான் பத்தியா, அவனிடத்திலே உன்னுடைய கோபத்தை காட்டினால் அவன் பயப்படுவான் என்று சொன்னால் அந்த இடத்திலே உன்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்து என்று பேசுகின்றான் வள்ளுவர். செல்லிடத்து காப்பான் சினங்காப். அல்லிடத்தில் என்ன, எங்க உனக்கு செல்லுபடி ஆகாதோ அங்க கோவப்பட்டாலும் பிரயோஜனம் இல்லடா. என்ன காரணம்னா உனக்கு ஒண்ணும் நடக்க போறது இல்லைன்ற. அல்லிடத்தில் காக்கின் என் காவாக்கால் என்று, நீ கோவப்பட்டாலும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அவன் கவலையும் பட போறது இல்லை. நீ உன் கோபத்தை எவனா அதை போயிட்டு வாடான்றான். இதுல உனக்கு பொருளே கிடையாதுன்றான். அப்போ கோபத்தினுடைய அளவுகோலை நமக்கு வள்ளுவன் கொடுத்தான். எப்படி எந்த இடத்துல கோபத்தை அடக்க வேண்டும். அப்ப இந்த இடத்துல அழகாக விதுரன் அதை சொல்லுகின்றான். என்ன, கோபத்தை தன்னுடைய கட்டுக்குள் அடங்காத ஆச்சா ஊச்சான கோபம். இப்பவே அது ஒரு கிரைட்டீரியாவே பேசிக்கிறாங்க இல்லையா நிறைய பேர். என்ன கேரக்டர் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னா, எல்லாம் பண்ணுவார் சார், கொஞ்சம் முன்கோபி. அது என்னமோ ஒரு என்ன சொல்றது, என்னமோ பிகாம் பிபிஏ அப்படிங்கிற மாதிரி ஒரு குவாலிபிகேஷன் மாதிரி அதை ஆட் பண்ணி வச்சிருக்காங்க. கொஞ்சம் முன்கோபி, கொஞ்சமா கோவப்படுவார் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாம் செய்வான் கோவப்படுவான்னா என்ன அர்த்தம்? எனக்கு புரியல. எல்லாம் செய்வான் பலர் அடிப்பாங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? சோறை போட்டுட்டு அடிப்பான் அப்படிங்கிற மாதிரியான கதை. இப்ப முன்கோபின்னு சொல்றது இது ஒரு ஃபேஷனா போச்சு. இப்போ ஒரு அடிஷனல் குவாலிபிகேஷன் மாதிரி சொல்ல ஆரம்பிச்சுட்டான். அப்போ அவனை என்ன சொல்றார், அழகாக என்ன சொல்கிறார் விதுரன், அவன் கடஞ்செடுத்த மூடன். அவன் முட்டாள்டா, இருக்கிறதுலே வடிகட்டின முட்டாள்ட. யாரு? பிறரை குறை சொல்பவன், அந்த குறை தனக்குள் வைத்துக் கொண்டு வாழ்பவன், கட்டுக்கடங்காத கோபத்தை கொண்டவன், இருக்கிறதுலே முட்டாள். ஏன்னா இவன் இந்த மூணு குணமும் வச்சிருக்கிறவன் உருப்படவே மாட்டான். இந்த மூணு குணமும் வச்சிருக்கிறவன் உருப்படவே மாட்டான். காரணம், தனக்குள்ளே ஒரு குறை இருக்குதுன்னு தெரியாமலே ஒருத்தன் வாழ்றான்னா என்ன பண்ணிட்டான்? தனக்குள்ளே இப்படி ஒரு குறை இருக்குது அப்படிங்கிறத கடைசி வரைக்கும் தெரியாமலே ஒருவன் வாழ்கிறான் என்று சொன்னால் அவனை ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏன்னா அவன் திருந்தவும் போறதில்லை, எந்த வழியிலும் வரப்போ. அதை விதுரன் இங்கே அழகாக குறிப்பாக சொல். அதுக்கு அடுத்தது அழகான ஒரு ஒப்புமையோடு ஒரு விஷயத்தை பேசுறார். என்ன அழகான விஷயங்களை சொல்றாருன்னு பாவம். ஒரு வில்லாளி ஒரு வில்லை எடுத்து அடிக்கிறான். ஒரு வில்லாளி அவன் என்ன பண்றான், ஒரு குறியை எதிர்பார்த்து ஒரு குறியை வைத்து அம்பை ஏவுகின்றான் என்று சொன்னால் அந்த குறியை போய் அந்த அம்பு தாக்கலாம், தாக்காமலும் போகலாம் இல்லையா? ஒரு வேடனே வச்சுப்போமே. வேடன் ஒரு அம்பால வில்லு அம்பால ஒரு குறியை அடிக்கிறான். அது தாக்கலாம், தாக்காமலையும் போகலாம். சரியா போச்சு. ஆனா அதுக்கான விஷயத்தை எங்க எடுக்கிறார் பாருங்க. ஆனா ஒரு அறிவாளியினால் அரசனின் அழிவை நோக்கி ஏவப்பட்ட அறிவு, அறிவாளியினால் அரசனின் அழிவை நோக்கி ஏவப்பட்ட அறிவு அரசனை மட்டுமல்ல அவனுடன் நாட்டையும் அழிக்கும். அப்ப என்ன சொல்றார், ஒரு அறிவாளியினுடைய அறிவு நாட்டை முன்னேற்றுவதற்காக பயன்பட வேண்டும். அது ஒரு மோசமான ஒரு டிட்டோரியேட்டிங் ஸ்டேட்டுக்கு கொண்டு போகக்கூடாது. யாருடைய குறிப்பு இங்கே? கர்ணனுக்கு நல்ல மனசா இருக்கலாம், ஆனால் அவன் அறிவு சரிபடல. சகுனிக்கு அறிவு இருக்கு, அவன் அறிவு இங்க செயல்படல நல்ல விதத்துக்கு இல்லையா? அப்போ சகுனியினுடைய அறிவு நாட்டை முன்னேற்றுவதற்கு ஏத்துக்கிட்டு இருந்தான்னா அவன் முன்னுக்கு போயிருப்பான். அவன் செய்யல. கர்ணனுடைய சமாச்சாரங்களும் நல்ல முன்னேற்றத்துக்கு கொண்டு போயிருந்தாலும் போயிருக்கலாம், அதுவும் செய்யல. ஆகவே இவர்கள் இருவருடைய புத்தியும் அறிவுதான், ஆனால் அது பிரயோஜனமில்லாத ஒரு அறிவாக ஆகிவிட்டது. அப்ப இதனால என்ன பிரயோஜனம்? நாட்டுக்கு அழிவுன்னுட்டான்.
அப்ப நாடு நலமா இருக்கணும்னா அந்த அறிவாளியினுடைய அறிவு சரியான விஷயத்திற்கு பயன்படும். அப்படி இல்லைன்னா அந்த அறிவாளியினுடைய அறிவு எதற்கும் பிரயோஜனம் இல்லை, இல்லையா? அதனால யாருக்கு என்ன பிரயோஜனம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு செயல்முறையை சொல்லுவதாக அழகாக ஒன்றை பேசுகின்றான் விதுரன். இதை ரொம்ப கூர்மையா கவனிக்கணும். இது அழகான வார்த்தை. ஒரு ஸ்லோகம் மாதிரி அது சொல்ற, ஸ்லோகம் மாதிரி சொல்ற. இதெல்லாம் நம்ம சாதாரண மகாபாரதத்தை மட்டும் படிச்சா கதையில வராது. இதெல்லாம் இந்த மாதிரியான நூல்களுக்குள்ள போனாதான் தெரியும். அதுல அழகா சொல்றார். என்ன சொன்னால், ஒன்றால் இரண்டை நிர்ணயித்து கொண்டு, 1 2 3 நாளும் பேச போற இருப்போம். ஒன்றால் இரண்டை நிர்ணயித்து கொண்டு, 3ஆல் 4ஐ வசப்படுத்துவீர், 5ஐ வென்று, 6ஐ உணர்ந்து, 7ஐ தவிர்த்து சுகம் பெறுவீர். ஒன்றால் 2ஐ நிர்ணயித்து கொண்டு, 3ஆல் 4ஐ வசப்படுத்துவீர், 5ஐ வென்று, 6ஐ உணர்ந்து, 7ஐ தவிர்த்து சுகம் பெறுவீர். இதுதான் அவர் சொன்ன வார்த்தை. இது விதுரனுடைய வார்த்தை. அப்ப இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, கமெண்டேட்டர்ஸ் எழுதுறாங்க. ஒன்று அப்படின்னா நல்ல அறிவு. ஒன்றால் 2ஐ நிர்ணயித்து கொண்டு, 2னா என்ன சார்? நல்லது எது கெட்டது எது என்பதை தீர்மானித்து கொண்டு. சரியா? நல்ல அறிவினாலே நல்லது எது கெட்டது எது என்பதை தீர்மானித்து கொண்டு, 3ஆல் 4ஐ வசப்படுத்தி, 3ஆல் 4ஐ வசப்படுத்தி. 3 என்ன? நம்முடைய நண்பர்கள் யார், நம்முடைய எதிரிகள் யார், நம்மை உதாசீனம் செய்பவன் யார். இது 3. நம்ம பக்கத்துல யார் நிக்கிறான், நம்மளை எதிர்த்து எவன் நிக்கிறான், நம்ம எதை செஞ்சாலும் அதை பத்தி கவலைப்படாதவன். இப்ப இதுல நியூட்ரலா இருக்கிறவனையும் எடுக்கிறார் இதுல. ரொம்ப முக்கியமான விஷயம் அது. இல்ல, ரொம்ப முக்கியமான ஒரு 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 ராஜ விஷயங்கள் இது, ராஜரீகம் இது. ஏன்னா சாதாரணமா நம்ம பாக்குறது எப்பவுமே நம்முடைய நண்பர்கள் நமக்கு தெரியும், நம்முடைய எதிரிகள் நம்ம கண்ணுக்கு தெரியாத. ஆகவே எதிரிகளை பத்தி யோசிப்போம், நண்பர்களை பத்தி யோசிப்போம். 3ஆவதா ஒருத்தன் ஒண்ணுமே பேசாம உட்காந்துருக்கான அவன். ஏன் அவரை கவுண்ட் பண்ண சொல்றான் விதுரன் என்று சொன்னால், அவன் எப்படி வேணா மாறலாம். அதுதான் காரணம். அவனே எதிரி சைடுக்கும் போகலாம், ஒரு நண்பன் சைடாக்கும் வரலாம், இல்லையா? அப்ப அந்த 3ங்கிறது தெரியணும். அவன் யார்? அப்ப நியூட்ரலா எவன்பா இருக்கான்? இதெல்லாம் ராஜதந்திரத்தினுடைய முக்கியமான விஷயங்கள். ஏன்னா சாதாரணமா ஒருத்தனை இருக்கிறவன் நீங்க ஈஸியா இழுத்துக்கிட்டு வந்துடலாம். எதிரிகள் கூப்பிட்டுட்டானா அவனை, இல்லையா? எதிரிகள் கூப்பிட்டு என் பக்கத்துல வந்து என்னோட சண்டை ஓடுன்னு கூப்பிட்டானா என்ன பண்ணுவான்? பெரிய பெரிய ராஜாங்கங்கள் இப்படிதான் கவுண்டது. எதிரி 2 பேர் சண்டை போடுவான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான். சோழனும் பாண்டியனும் சண்டை போட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான். சைலண்டா இருந்தான். இதுல நியூட்ரலா இருந்தவன் சேரன். பாண்டியனுக்கு சப்போர்ட் பண்ணி சோழனை, ராஜராஜ சோழனுக்கு எத்தனையோ இடையூறுகளை செய்தான். வரலாறு. சோழனுக்கும் பாண்டியனுக்கும் தான் சண்டை. நல்லா ஞாபகம் வச்சுக்கீங்க. எதிரி யாரும் தெரிஞ்சு போச்சு. 2 பேரும் எதிரிகளை தீர்மானித்துக் கொண்டு வாழ்கிறார்கள். ஆனால் சேரன் இதுல ரொம்ப நியூட்ரலா இருந்தவன் மாதிரி இருந்தவன் பாண்டியனோடு சேர்ந்து சோழனை அடித்தான். அப்ப என்ன அர்த்தம்? நியூட்ரலா இருக்கிறவனை விட்டுடக்கூடாது கணக்குல. என்ன? அவன் எப்படி வேணாலும் ட்விஸ்ட் ஆகலாம். என்ன அழகான கதை பாருங்க, என்ன அழகான விஷயங்களை விதுரன் பேசியிருக்கான் பாருங்க. அப்போ அதுதான் சொல்றான், 3ஐ தீர்மானித்து. 3 தெரிஞ்சுக்கோ. உன் எதிரி யார், உன் நண்பன் யார், உன்னுடைய நியூட்ரலா இருக்கிறவன் யார், 3த்தையும் தெரிஞ்சுக்கோ. தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணும்? 4ஐ வசப்படுத்துவீர். என்ன 4 அப்படின்னா, ராஜரீகத்துல 4 விஷயங்கள் இருக்கு.
என்ன நான்கு? சாம தான பேத தண்டம் என்று சொல்லக்கூடிய நான்கு, இல்லையா? சாம தான பேத தண்டம் என்று 4 விஷயங்கள் சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? சாமம் என்று சொன்னால் சமாதானமாக முதல்ல போறது, போருக்கும் போகும் பொழுது சமாதான பேச்சை பார்க்கிறது. ராஜாக்கள் சமாதான பேச்சுல ஒத்து வந்தா உடன்படிக்கைகளை போட்டு வேலையை முடிச்சு விடுறது, இல்லையா? பிரச்சனை இல்லையா? சண்டைக்கு போக தேவையில்லை, இல்லையா? சமாதானம், சமாதான உடன்படிக்கை முடிஞ்சு போச்சு. சாம தானம் இல்லையா? எதையாவது ஒண்ணு கொடுத்து, பொருளையாவது கொடுத்து, சரிப்பா நீ எதை எடுத்துக்கோ, நான் எதை எடுத்துக்கிறேன், இது வரைக்கும் இதை பிரிச்சுக்கோ, அதை வரைக்கும் பிரிச்சுக்கோ, முடிஞ்சு போச்சு. உனக்கு நான் விட்டு கொடுக்குறேன், போயிட்டு போ. தானம். அப்படி இல்லையா? பேதம், மிரட்டி பணிய வைப்பது. இப்பதான் நம்ம என்ன பண்றான், நான் ராஜா, என்ன ஆணைக்கு உட்பட்டவன், நீ நான் சொல்றத கேட்கணும் அப்படிங்கிறத காட்டுறது வேதம். தண்டம், சண்டை போடுறது. அப்போ ஒரு ராஜா 4 பண்ணுவான். சாமதான பேத தண்டங்களாகிய 4 முறைகளையும் அவன் எப்ப யூஸ் பண்ணணுங்கிறத அவனுக்கு தெரியும், சரியா? இது அது என்ன சொல்றது, போர்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய டெக்னிக். எல்லார்கிட்டையும் நான் தண்டம் தான் பண்ணுவேன்னு சண்டை போடக்கூடாது. அப்படி சில ராஜாக்கள் செய்து அவர்கள் பெரிய பெரிய நஷ்டங்களை சம்பாதித்தவர்களாகவும் இருந்தார்கள். அது ஹிஸ்டரியில இருக்கு. மயூர இவர்களுடைய சக்கரவர்த்தி அசோகன் என்கின்றவனுக்கு அந்த மாதிரியான பிரச்சனை ஏற்பட்டு, எவனை போட்டாலும் பேச்செல்லாம் பேச மாட்டான், போய் அடி, சண்டை போடு, தூக்கு, ராஜாங்கத்தை தூக்கு. அசோகா த கிரேட்னு பேசினாங்க எல்லாரும். மௌரிய சாம்ராஜ்யம் பெரிய லெவல்ல வளர்ந்தது, எல்லாம் கரெக்ட். கடைசியில என்ன ஆச்சு? தன்னுடைய சொந்தக்காரங்களே கொண்டுட்டான். தன்னுடைய காதலியாக, தன் மனதிலே காதலித்த ஒரு பெண்ணாக இருந்தவள் எதிரி நாட்டிலே இருந்தவளாக அந்த நாட்டின் மீது படையெடுக்கின்ற பொழுது, அந்த நாட்டுல அந்த ராஜாவுக்கு ஆண் வாரிசு கிடையாது. அந்த பெண் தான் அந்த சண்டைக்கு போருக்கு வந்து, ஆண் வேடமிட்டு போருக்கு வந்து, அவளை ஆண் என்று நினைத்து அவ தலையை வெட்டி கடைசியில கீழே விழுகின்ற பொழுதுதான் தன்னுடைய காதலியை தானே வெட்டி விட்டேன் என்று சொல்லி அசோகன் அழுகுறான். காரணம் போர் வெறி. நான் சொல்ற புரியுதா? இங்க எடுத்தவனே எல்லாரும் அடிக்கிறது, நான் பெரிய ஆள் காட்டிக்கணும், இது ஒண்ணுதான் அவனுடைய வெறியாக போய்கொண்டே இருந்தது. அதுக்கு காரணம் பின்னாடி அவனுடைய வாழ்க்கையில அவனுக்கு ஏற்பட்ட வரலாற்று கொடுமைகள் வச்சுக்கலாம், அது வேற. இந்த இம்பாக்ட் என்ன ஆயிடுது யோசிச்சு பார்க்கணும். அப்ப அந்த ராஜாவை பார்த்தாலே எல்லாருக்கும் என்ன விதமான ஒரு இம்ப்ரெஷன் வரும், இல்லையா? அவன் மீது ஒரு நல்ல விதமான அபிப்பிராயம் வருவதற்கு வழி. அப்ப தண்டம் என்பதை எப்ப யூஸ் பண்ணணும்னு தெரியும். அதனாலதான் ராஜாக்கள் 4 பண்ணுவாங்க, சாம தான பேத தண்டம். அதனாலதான் அழகாக சொல்றார், 4 வசப்படுத்தி. 4 வசப்படுத்துப்பா. அப்பனா என்ன அர்த்தம்? எந்த டெக்னிக் எதை யூஸ் பண்ணணுங்கிறது உனக்கு தெரியணும். வசப்படுத்தி 5 வென்று. 5 வென்று. 5 அப்படின்னு சொல்லும் போது இந்த இடத்துல என்ன 5 சொல்றாருன்னு பார்ப்போம். பார்வை, கேள்வி, மனம், சுவை, தொடு உணர்ச்சி. அப்படின்னா 5 புலன்களினால் வரக்கூடிய விஷயங்கள், புலனுகர்வுகள். 5 வென்று, சரியா? அந்த நாட்டத்தை வென்று 6 உணர்ந்து, 6 உணர்ந்து, 6 உணர்கின்ற பொழுது இதுவும் போர்க்குணத்திலே போர் முறையிலே வரக்கூடிய விஷயங்கள் என்ன? எப்ப சமாதானம் பண்ணணும், எப்ப போர் போடணும், எப்போ படையெடுக்கணும், எப்பொழுது நல்ல தருணத்தை பார்க்கணும், எப்பொழுது வஞ்சித்து மனம் மாற செய்ய வேண்டும், எப்பொழுது சரணடைய வேண்டும் என்கின்ற 6 வகைகள் இருக்கு. இந்த 6 வகைகளையும் தெரிந்து கொண்டு உணர்ந்து
ஏழை தவிர்த்து. என்ன ஏழு? ஏமாற்றுதல், சூதாடுதல், வேட்டையாடுதல், மது அருந்துதல், தடித்து பேசுதல், கொடூரமான தண்டனை, பொருளை நாசம் செய்தல். சரியா? என்னென்னது? ஏமாற்றுதல், சூதாடுதல், வேட்டையாடுதல், மது அருந்துவது, தடித்து பேசுவது. அப்படின்னா என்ன? சாஃப்டா பேச தெரியாது. கொடூரமான தண்டனை தருவது, பொருளை நாசம் செய்வது. இது ஏழு. இந்த ஏழையும் தவிர்த்தால் சுகம் உண்டாகும் என்று விதுரன் பேசுறான். இப்போ ஒரு ராஜாவுக்கு இதெல்லாம் அழகான 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 ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிக்கு இருக்க வேண்டிய விஷயங்களை என்ன அழகாக சொல்றாரு பாரு. ஒரு லீடருக்கு என்ன குணங்கள் இருக்கணுங்கிறது பேசுற. இதெல்லாம் தெரியணும் சார். இதெல்லாம் ஒரு டாக்டிக்ஸ் அவனுக்கு தெரியணும். ஒரு ராஜா, நீங்க போய் ஒரு ராஜாவை பாக்குற, ராஜாவை தான் குடிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு ராஜா யதா ராஜா ததா பிரஜாங்க. சமஸ்கிருதத்துல ஒரு வரி, யதா ராஜா ததா பிரஜா. எப்படி ராஜா இருக்கானோ அது போல்தான் அங்க இருக்கக்கூடிய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய. ஒரு ராஜாங்கத்துல ராஜா வேட்டையாட போறார், மந்திரியோட போறார், சமையல்காரன் எல்லாம் கூட்டிக்கிட்டு. வேட்டையாடிய பிறகு அந்த மிருகத்தை எல்லாம் போட்டு சமைக்க சொல்லி, உணவு சமைக்க சொல்லி, அந்த சமையல்காரன் உணவு பார்க்கறான், சமைச்சுட்டு வரான். வரும் பொழுது திடீர்னு அப்பதான் தெரியுது, ஐயா எல்லாத்தையும் எடுத்துட்டு உப்பு எடுத்துட்டு வர மறந்து போட்டான். சரியா? ராஜா கிட்ட போய் கேட்டாங்க. மந்திரி சொன்னா, அதனால என்னடா, பக்கத்துல ஒரு கிராமம் மாதிரி தானே இருக்கு ஊரு, அங்க போ, கதவை தட்டு, போய் உப்பை கேட்டுவா. என் வீட்டுல இருந்து போய் உப்பை கேட்டுவா. ராஜாவுக்கு சாப்பாடுறாரு, ராஜாவுக்கு சோறு சமைக்கணும், உப்பு வேணும்னு கேளு. கொடுக்க மாட்டாங்களா? என்ன கொடுப்பாங்க? பக்கத்துல ராஜா உட்கார்ந்துருந்தான். பட்டார்னு மந்திரி அடிச்சான். அடிச்ச உடனே இப்படி பார்த்தான். என்ன ராஜா, என்ன அடிச்சிட்டீங்க? ஏண்டா, ராஜா உப்பு கேட்கறான்னு நீ போய் அவனை கேட்க சொன்னா சேவகன் என்ன பண்ணுவான்? உப்பளத்தையே கேட்டு வந்துருவான். ராஜா உப்பு கேட்டார், ராஜா உப்பு கேட்டாருன்னு ஒரு படி உப்பா கேட்பீங்க நீங்க? போய் மூட்டையான உப்பை தூக்கிட்டு வந்துருவீங்க. அவன் என்ன நினைப்பான்? பிரஜை இவன் வேட்டையாடுறதுக்கு வந்தாலும் வந்தான், நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய உப்பெல்லாம் திருடிட்டு போயிட்டான்னு நினைப்பான். ஆகவே எது இருந்தாலும் பொருள் கொண்டு வருவீர் என்று சொல்லி தன்னுடைய கையிலே இருந்த பொருளை கொடுத்தானாம் ராஜா. காரணம் என்ன? ஓசியில வாங்காத. ராஜாக்கள் எப்படி இருந்திருக்கிறாங்க பாருங்க. திருக்கை வழக்கம் சார். பொதுவாக நல்லா யோசிங்க. பொதுவாக இருக்கின்ற ஒரு சமாச்சாரத்திலே, பொது வெளியிலே, ஒரு பொதுவா இருக்கக்கூடிய ஒரு பொது அமைப்புக்கு ஒரு ராஜா என்ன எழுதுவான்? தம் பேரை எழுதுவான். தனக்கு வழி செய்த தச்சர்களையோ இந்த சிற்பத்தை செய்தவர்களையோ எழுதுவானா இல்லையா? அதுதானே ராஜானுடைய ராஜரீகம். கல்வெட்டு எல்லாம் பதிக்கிறதுனா அப்படிதானே சார் பண்ணுவாங்க. ஒரு கல்வெட்டுல ஒருத்தன் பதிக்கிறான்னு வச்சுப்போமே, என்ன எழுதுவாங்க? நான் யாரு, நான் இன்னாரு, இப்படி, நான் என்ன பெரிய ஆளு, நான் இதெல்லாம் செஞ்சிருக்கிறேன், நான் பார்க்காத வாழ்க்கை இல்லை, நான் பார்க்காத நாடு இல்லை, நான் பார்க்காத போர் இல்லை, எல்லாம் தன்னை பத்தி ஒரு புராணம் இருக்கும். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சிற்பக்கலையோ ஒரு சமாச்சாரங்களையோ பண்ணியிருந்தா அந்த சிற்பக்கலையினுடைய சிற்பியினுடைய ஒரு சமாச்சாரங்களை பத்தி எழுதியிருக்கலாம் இல்லையா? சிற்பியை பத்தி எழுதியிருப்பான், அல்லது இந்த சமாச்சாரங்களை எல்லாம் பதிவு செய்வாங்க இல்லையா? தஞ்சாவூர் பெரிய கோவில்ல போய் பாருங்க சார். எதுக்கு சொல்றேன்னா, அவன் ராஜா. அங்க சிற்பத்துக்கும் அந்த கோவிலுக்கு நின்று செங்கல் சுமந்தவன்ல இருந்து கல்ல சுமந்தவன்ல இருந்து அங்கே மோர் கொடுத்தாலாம். ஒரு மோர் கொடுத்த கிழவி அழகின்னு பேரான். அவ பேர் வரைக்கும் பதிவு பண்ணிருக்கான். ஒரு ராஜானா அவன் ராஜா. நான் சொல்ற புரியுதா?
இது ஒரு பெரிய பதிவு. எதுக்காக சொல்றேன்னா, மெக்னானிமிட்டி இருக்கும். அதுதான் சிலர்லாம் வந்து என்ன சொல்றது, இட் இஸ் பை பர்த், ராயல்டி இஸ் பை பர்த், குணம். நம்ம நிறைய பேர் அதுதான் நான் சொல்றேன், திரும்ப திரும்ப தலைவர்களை தேடிக்கொண்டிருக்கிறோம். தே ஆர் நாட் மேட், தே ஆர் பார்ன். அந்த அந்த கொள்கைகள் அப்படியே இருக்கும் சார். தனக்கு வேண்டாம் நினைக்கிறவனா இருப்பான் பாருங்க. அப்படி இருந்தா தான் அவன் அங்க வருவான், அந்த சீட்டுக்கே வர முடியும். அப்படி இருந்தா தான் அவனால, அப்படி இருக்கக்கூடியவனால தான் நாட்டை நல்வழிப்படுத்த முடியும். நான் சம்பாதிக்கணும், நான் காசை வச்சிருக்கணும்னு நினைக்கிறவனால நாட்டை நடத்த முடியும். அழகாக சொல்கிறான் பாருங்க விதுரன், எப்படி அழகாக இந்த 1 உங்களுக்கு 7 வரைக்கும் இருக்கக்கூடிய குணாதிசயங்களை வச்சு எப்படி ஒரு ராஜா இருக்கணுங்கிறத ஒரு வரிசைப்படுத்தி நமக்கு எவ்வளவு கிளாரிட்டி கிடைக்குதுன்னு நமக்கு தெரியும். எப்படி பண்ணணும், யாரையும் ஏமாத்தக்கூடாது, சூதாடக்கூடாது, மது அருந்தக்கூடாது. ராஜா ஷுட் லீட் அஸ் an எக்ஸாம்பிள். நான் போய் ராஜாவை பாக்குறேன், ராஜா பார்த்தா குடிச்சுக்கிட்டே இருக்காங்க, ராஜா அங்க உருப்படுமா? வராது இல்ல. பார்க்கணும், இதெல்லாம் நம்ம நடைமுறையில நம்ம நிறைய விஷயங்கள் கான்ட்ரடிக்ட் பண்ணுது. இதெல்லாம் ஒரு ராஜா எப்படி இருக்காங்கிறத பார்த்துதான் அந்த நாட்டினுடைய பிரஜைகள் எப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியும். ஏன்னா ஈஸி, ராஜாவை பார்த்தா அவங்க ஈஸியா அதை எக்ஸாம்பிள எடுத்துருவாங்க. ஆகவே தான் நாம அப்பேற்பட்ட விஷயங்களை செய்யணும். அதுக்கு அழகாக சொல்கிறார், அழகா விதுரன் அதனுடைய நீட்சியா சொல்றார். ஒரு விஷ நீரை ஒருத்தன் குடிக்கிறான்னு வச்சுக்கோ, விஷத்தை குடிக்கிறான் ஒருத்தன் அப்படின்னா குடிச்சவனை மட்டும்தான் கொல்லுமா? ஆமா, உண்மைதானே. குடிச்சவனை மட்டும்தான் கொல்ல போகுது, அது அவனோட சரி. பாய்சன் கில்ஸ் த பர்சன். அதே போல ஒரு ஆயுதம் ஒருத்தனை தாக்குது, ஒரு வில்லு, ஒரு அம்பு ஒருத்தனை தாக்குது. அப்ப தாக்கப்பட்டவன் இறக்க போகிறான். எவன் அடிபட்டானோ அவன் சாக போறான், இல்ல அவனுக்கான ஒரு பாதிப்பு ஏற்படும். ஆனா அழகா விதுரன் சொல்றான், மந்திர ஆலோசனை சபையிலே தவறான முடிவை எடுக்கின்ற ராஜா அவனோடு சேர்ந்த மந்திரியினுடைய ஆலோசனை நாட்டையும் அழித்து பிரஜைகளையும் அழித்து அந்த ராஜாங்கத்தை அழித்து விடும். அப்ப என்ன அர்த்தம்? அங்க டாப் லெவல்ல உட்கார்ந்து பண்ணக்கூடிய டிஸ்கஷன் ஆனது சாலிடா இருக்கணும் இல்லையா? ஏதோ தற்காலிகமான ஒரு விஷயத்திற்கான விஷயமா இருக்கக்கூடாது, பல தலைமுறைகள் கடந்து இருக்கக்கூடிய விஷயமாக யோசித்தல் அவசியம். அப்போ ஒரு பிளானிங் போடுறாங்க அப்படின்னு சொன்னாக்க அந்த பிளான் எப்படி இருக்கணும்? பல காலங்கள், பல வருட காலங்கள் அல்லது பல நூற்றாண்டுகளை கடந்து நிற்கக்கூடிய ஒன்றாக அவைகள் இருப்பது அவசியம். அதான் நான் போன தடவையே சொன்னேன், கரிகாட்சோழன் கட்டிய கல்லணை இன்னும் நிக்குது, நேத்து கட்டின பிரிட்ஜ் நிக்கல. ஏன்? அவர்கள் பல தலைமுறைகளை பத்தி யோசிச்சாங்க. நம்மால அடுத்த எலெக்ஷனை யோசிச்சான். அதுதான உண்மை. அடுத்த எலெக்ஷன்ல நான் ஜெயிக்கணும், என் கட்சி ஜெயிக்கணும், எனக்கு எவ்வளவுடா காசு கிடைக்கணும்னு இவன் யோசிச்சான். ஆகவேதான் இவன் பிரிட்ஜ் 5 வருஷத்துக்கு மேல நிக்க மாட்டேங்குது. அது பல நூற்றாண்டுகளை கடந்த அந்த பில்டிங் ஆன அந்த பிரிட்ஜ் ஆனது இன்னும் சாலிட் ராக்கா நின்றுட்டு இருக்கு. எத்தனை நூற்றாண்டுகள், எத்தனை புயல் மழை வெள்ளத்தையும், எத்தனை சூரியனுடைய வெளிச்சத்தையும் பார்த்து கொண்டு அந்த பெரிய கோவில் கோபுரம் அப்படி கண்ணுன்னு நிக்குதுன்னா அதுதான் ஆர்கிடெக்சர். அப்ப என்ன அர்த்தம்? அதனுடைய தாற்பயம் அவங்க எப்படி யோசிச்சாங்க? நமக்குன்னு நான் யோசிச்சான் ராஜராஜ சோழன் கட்டும் போது என் பேர் வரணும்டா நான் யோசிச்சான் இல்லையே. பல தலைமுறைகள்ல எல்லாரும் இந்த சிவபூஜையை பண்ணணும்னு நினைக்கிறான். அந்த எண்ணமும் உயர்ந்த எண்ணமா இருந்ததுனால அது நிக்குது. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், ஒரு ஆலோசனை செய்கின்ற பொழுது, ஒரு திட்டத்தை போடுகின்ற பொழுது
பல காலங்கள் நிற்பதை யோசிக்க வேண்டும். தவறான ஆலோசனையினால் அரசனும் கெட்டு, மந்திரி சபையும் அழிந்து, ராஜாங்கம் அழிந்து, நாடு அழிந்து அழிவை சந்திக்கும் என்பதை விதுரன் சொன்னார். ராஜா யோசிக்கணும். இது எல்லாருக்கும் பொருந்தும். அப்ப அந்த காலத்துல ராஜாங்கம் இருந்தது சார், இன்னைக்கு எங்களுக்கு ராஜாங்கம் இல்லை அப்படின்னு சொன்னா ஒரு கார்பரேட் ஃபீல்டுக்கும் இது ஒத்து வரும். ஒரு கம்பெனியில் இருக்கக்கூடிய சேர்மன் இன்னைக்கு கிங்டம் மாதிரி இல்லையா? ஒரு கம்பெனியினுடைய சேர்மனோ, சிஇஓவோ, சிஎஃப்ஓவோ இவங்க எல்லாம் உட்கார்ந்து டிசைட் பண்றாங்களே, அவங்க என்ன சார் பண்ணணும்? தே ஹாவ் டு திங்க் அபவுட் ஜெனரேஷன் இன் ஃபியூச்சர். ஒரு அழகான ஒரு உதாரணம், ஒரு இது சமாச்சாரம் ரீசெண்டா நடந்த கார்பரேட் செக்டார்ல நடந்த விஷயங்கள் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு கம்பெனியானது தன்னுடைய நடைமுறையிலே இல்லாமல் அந்த கம்பெனியை ரொம்ப 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 சீப்பான ஒரு பிரைஸுக்கு மைக்ரோசாஃப்ட் வாங்குதான். இந்த கம்பெனியை ரொம்ப சீப் பிரைஸுக்கு அந்த மைக்ரோசாஃப்ட் வாங்கியிருக்கு. வாங்கின பிறகு அந்த கம்பெனியினுடைய, அந்த வாங்கப்பட்ட கம்பெனியினுடைய சேர்மன் பேசுறான், பேட்டி சொல்றான், நாங்கள் என்ன தவறு செய்தோம் என்று எங்களுக்கு தெரியவில்லை. யாரு? இந்த கம்பெனி அவன் வாங்கின பிறகு இவர் பேசுறார், நாங்கள் என்ன தவறு செய்தோம் எங்களுக்கு தெரியவில்லை, ஆனா ஒன்னே ஒண்ணு நான் ஒத்துக்கிறேன், என்ன அப்படின்னா காலத்துக்கு ஏற்றது போல் நாங்கள் மாறவில்லை என்பதை ஒப்புக்கொள்கிறோம் என்று சொன்னான். அந்த கம்பெனி யார் தெரியுமா? நோக்கியான்னு செல்போன் கம்பெனி. அந்த கம்பெனி எங்க இருக்கு? என்ன காரணம்? நீ தலைமுறையை யோசிக்கல. அடுத்த வரக்கூடிய தலைமுறை எப்படி இருக்கும், என்ன மாதிரியான மாற்றங்கள் வரும், அதுக்கும் எப்படி நான் ஈடு கொடுக்க முடியும்னு நீ ஒரு மாடலை யோசிக்கல. ஆகவே நீ இந்த கம்பெனியில இருந்து, எதுக்காக சொல்றேன்னா இது கம்பெனிக்கும் பொருந்துது பாருங்க. என்னைக்கோ சொன்னது விதுரன் துவாபர யுகத்துல பேசியிருக்கான். நம்ம ஆட்கள் எல்லாம் கேட்கும் போது மகாபாரதம் இன்னைக்கு என்ன, அதனுடைய ரெலவன்ஸ் என்ன, வாட் இஸ் த கம்பேட்டபிலிட்டி ஆஃப் விதுர நீதின்னு கேட்கிறீங்களே. இன்னைக்கு நான் சொல்றேன், எவ்வளவு அழகாக பொருந்துகின்ற ஒன்றை காலத்தாலும் அழிக்க முடியாத விஷயங்களை விதுரன் பேசியிருக்கான். ஏன்னா இவர்கள் எல்லாம் உணர்ந்து சொன்ன விஷயங்கள், இதெல்லாம் நம்ம காலத்தாலும் அழிக்க முடியாத விஷயங்கள். அப்போ ஒரு ஆலோசனை என்கின்றது எப்படி இருக்கணுங்கிறான். அரசாங்கத்தை அழிச்சிடும்ட, உருப்படியே இருக்கணும், பல தலைமுறைக்கு நிக்கிற மாதிரி ஆலோசனைகள். அப்ப நல்லதா யோசி, புரியுதுங்களா? நல்லதா யோசி. நிறைய இடங்கள்ல திட்டங்களை போட்டிருக்காங்க. ஒரு அண்மை காலத்துல ஒரு டாக்குமெண்ட் மாதிரி ஒண்ணு பார்த்தேன். பல அரசியல்வாதிகளுடைய ஒரு வளர்ச்சி திட்டங்களை பார்க்கின்ற பொழுது படிப்பறிவே இல்லாத காமராஜர் என்று சொல்லக்கூடிய ஒருவர் போட்டிருக்கக்கூடிய எத்தனையோ வளர்ச்சி திட்டங்கள் தான் இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கு. அதான் ஓடிட்டு இருக்கு. அவர் காலத்துல போட்டதுதான் திட்டங்கள், அவர் காலத்துல கொண்டு வந்ததுதான் மேட்டூர் அணை, இது நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன், திருச்சியில பெல் என்று சொல்லக்கூடிய பெரிய ஃபேக்டரி, ராணிப்பேட்டையில பெல் என்று சொல்லக்கூடிய பெரிய ஃபேக்டரி, கிண்டி தொழில்பேட்டை, எல்லாம் படிப்பறிவு இல்லாத சாதாரண பாமரனாக இருந்த காமராஜர். படிச்சுட்டு வந்தவங்க என்ன பண்ணாங்க? என்ன திட்டத்தை போட்டு கொடுத்தான்? ஏன் அவரால் முடிந்தது, ஏன் இவரால் முடியல? காரணம், அவர் தலைமுறையை யோசித்தார். அதுதான் உண்மை. தம் பேருக்காக பண்ணார் அவர். அதே நாட்டில தான் அவர் தோற்கடிக்கப்பட்டார். அதுக்காக அவர் வருத்தப்படலையே. ஐயா நீங்க தோத்து போயிட்டீங்க எலெக்ஷன்ல சொல்லும் போது சிரிச்சாராம். அப்படிதான் மக்கள் மாறுவாங்க, அவங்களுக்கு என்ன பிடிக்கல, இன்னொருத்தன் நல்லவன் வந்தா சரிதான் அப்படின்ட்டு போயிட்டார். இது மனம். அப்ப என்ன அர்த்தம்? தன் பேருக்கு அவர் எதையும் பண்ணிக்கல. தன் பேரை போடு, பலகையில போடு நான் சொன்னார் இல்ல. அப்போ தலைமுறைகளை யோசிக்கின்றான். அதுதான் ஒரு ராஜாங்கத்தினுடைய, ஒரு ராஜாவினுடைய ஒரு பார்வையாக இருக்க வேண்டும். அதைத்தான் சொல்றான், மந்திர ஆலோசனையில போய் சேரப்பா. அப்ப எப்படி பண்ணணும்?
நாட்டுக்கு நல்லதை யோசி, நாட்டு பிரஜைகளுக்கு யோசி. நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு தவறான முடிவும் உன் அரசையும் உன் பிரஜைகளையும் பாதிக்கும் என்பதை தெரிந்து கொள். எவனுக்கோ தேவைங்கிறதுக்காக எதேதோ டாக்ஸ மாத்தினா இம்பாக்ட் யாருக்கு வருது? மக்களுக்கு தானே. அப்போ பாதிக்க போகின்றவன் பிரஜை. அதை கருத்தில் கொண்டு வாழ்க்கையை பா இல்லையா? அதை அழகாக இங்க எடுத்து சொல்றார். அதே போல ஒரு அருமையான ஒரு சமாச்சாரத்தை ஒண்ணு பேசுவார். என்ன அப்படின்னா, விதுரனுக்கே கோபம் வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இந்த மாதிரியான ஒரு ஆளு இவன் வந்து உயிரோட இருக்கக்கூடாது, இவனை கல்ல கட்டி கடல்ல தூக்கி போடுன்னு விதுரன் சொல்றான். இப்பேற்பட்ட ஆள் இவன் இருக்கக்கூடாது. இவன் என்ன பண்ணணுமா, கல்லுல கட்டி அவனை கடல்ல தூக்கி போட்டுடு அப்படிங்கிற. யார் என்று சொன்னால் கையிலே பணம் வைத்து தர்ம சிந்தனை இல்லாதவர். கையில பணம் இருக்கு சார், கொஞ்சம் கூட தர்ம சிந்தனை கிடையாது. அவன் என்ன செய்யலாம்? அவன் இருந்து பிரயோஜனம் இல்லை, கல்லை கட்டி கடல்ல போடுன்றான் விதுரன். அவன் இருந்து பிரயோஜனம் இல்லை. ஏன்? கையில காசை வச்சுட்டு இவனுக்கே வச்சுன்னு உட்காந்துருப்பான். கஞ்சனா இருக்கிறதுல ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? கஞ்சத்தனத்தினால் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இல்ல. அவன் உயிரோடு இருந்து பிரயோஜனம் இல்லை, அவனை கொண்டு போய் கடல்ல போட்டுடும். அப்ப அந்த அளவுக்கான ஒரு 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 சமாச்சாரத்தை விதுரன் பேசுகிறார். இன்னும் பல விஷயங்களை சாடக்கூடிய விஷயங்கள் என்ன சொல்றார்? சுயநலமா இருக்கிறது தப்புங்க. பகிர்ந்து இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் இல்லாதவன் இருந்து பிரயோஜனம் இல்லை. பகிர்ந்து எதையும் பகிர்ந்து எடுக்கக்கூடிய விஷயத்தை தெரியாதவனோடு இருந்து பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி, இந்த உலகத்திலே சில தலை சிறந்த விஷயம் எது அப்படின்னு திருதராஷ்டிரனுக்கு ஒரு கேள்வி வரும். அப்போ எதுப்பா இருக்கிறதுல நல்ல விஷயம், ஏதாவது ஒன்ன சொல்லு அப்படின்னு சொல்றான். அதற்கு அழகாக சொல்கிறான், உண்மை, சத்தியம். அதைத்தான் நம்முடைய வள்ளுவர் வாய்மைன்னு எழுதுறார் இல்லையா? வாய்மை. அதற்கு ஈடாக இரண்டாவது இல்லைங்கிறார். சொல்லிட்டு திருதராஷ்டிரன் சொல்றான், அதை நீ உணரவும் இல்லை பாவம். என்ன காரணம் தெரியுமா? சத்தியம் என்பது, உண்மை என்பது சொர்க்கத்தின் படிக்கட்டு. சொர்க்கத்தின் படிக்கட்டு இல்லையா? வள்ளுவர் என்ன சொல்றார்? வள்ளுவர் பெருந்தகை சொல்லும் பொழுது வாய்மையிலே பொய்யாமை ஆற்றின் அறம்பிறச் செய்யாமை நன்று. சார், எனக்கு வேற அறங்கள்லாம் பண்ண தெரியல. எனக்கு வேற அறங்கள் என்னன்னே தெரியாது. இந்த அறங்கள் தர்மங்கள் நான் என்ன செய்யணும், என் ஆசிரமத்திற்கு ஏற்ற தர்மங்கள் என்ன, என்னால என்ன செய்ய முடியும், நான் எது எனக்கு விதிக்கப்பட்டது, எதுவுமே தெரியல. அது பரவாயில்லைன்ட்டார் வள்ளுவர். அதெல்லாம் தெரியலையப்பா, பரவாயில்ல, ஒன்னே ஒண்ணு செய்ய. என்ன? பொய் பேசாத. பொய்யாமை ஆற்றின் அறம்பிறச் செய்யாமை. அறங்கள் நீ எதையும் பண்ணலனா கூட பரவாயில்லப்பா, பொய் பேசாம இருக்கியா, உண்மையா இருக்கியா, போதுண்டா இல்லையா? வள்ளுவன் நம்ம எல்லாருக்குமே தெரியும், அவன் ஒரு பெரிய ஞானி. யாருக்காவது அதுல மாற்று கருத்து இருக்கா? இருக்க சான்ஸ். உலக அளவிலே இருக்கக்கூடிய எத்தனையோ உலகாய்த்த விஷயங்களை நமக்கு பகுத்து, அறம்பொருள் இன்பம் என்று சொல்லி 3 பகுப்பாக கொடுத்து, நம்மிடத்துல அதிகாரத்தை கையில கொடுத்து,
வாழ்க்கை நெறியை கொடுத்தவன் வள்ளுவன். நான் இப்ப சொல்ல போகின்ற ஒரு குறள், வள்ளுவன் ஒரு ரிசர்ச் மேன் மாதிரி தன்னுடைய அனுபவத்தின் பதிவாக வைத்த ஒரு குறள் இது. நீங்க வேற எந்த குறளையும் பாருங்க, வேற எந்த அதிகாரத்திலையும் இந்த வார்த்தையை அவர் போடல. தன்னை முன்படுத்தி, தன்னை முற்படுத்தி, தன்னை ஒரு பொருளாக வைத்து, பாடுபொருளாக வைத்து சொன்ன ஒரே குறள், யான் மெய்யாக கண்டவற்றுள். யார் பேசுறாரு? வள்ளுவர் சொல்றார். யான் மெய்யாக கண்டவற்றுள் இல்லை எனத் தோன்றும் வாய்மையின் நல்லவிர. இப்போ வள்ளுவர் இந்த இடத்துல ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல, டெக்ளரேஷன் பண்றார். இதுதான் டிஃபரன்ஸ். வள்ளுவர் இந்த இடத்துல குறள் சொல்லல. இட்ஸ் நாட் அ ஸ்டேட்மெண்ட், இட் இஸ் அ டிக்ளரேஷன். என்ன டிக்ளரேஷன்? அப்பா, என்னுடைய வாழ்க்கையிலே நான் பார்த்தவற்றில், நான் இத்தனை படிச்சுட்டேன் இல்லையா, இத்தனை விஷயங்கள், அறம்பொருள் இன்பம் வீடு எல்லாம் பார்த்தேன். அத்தனையிலும் எனக்கு தெரிஞ்ச ஒன்னே ஒண்ணு என்னன்னு சொன்னா, யான் மெய்யாக கன்றவற்றுள் இல்லை எனத் தோன்றும் வாய்மையில் நல்லது. எனக்கு வேற எதுவுமே தெரியலப்பா, வாய்மை தான் பெஸ்ட்னு தெரியுது. இட்ஸ் அ கிரேட்டஸ்ட் டிக்ளரேஷன். நீங்க வேற எந்த அதிகாரத்தையும் நீங்க எடுத்து பாருங்க, நீங்க எந்த அதிகாரத்தையும் எடுத்து பாருங்க, எந்த அதிகாரத்திலேயாவது வள்ளுவன் தன்னை முன்னிலைப்படுத்தி யான் மெய்யாக, யான் சொல்கிறேங்கிற வார்த்தையை போட்டதில்லை. வாய்மைக்கு மட்டும்தான் போட்டு. அப்போ அதனுடைய இம்பார்ட்டன்ஸுக்கு நம்ம தெரிஞ்சு, வள்ளுவனே கொடுத்த டிக்ளரேஷன் சொல்லும் பொழுது நமக்கு அதனுடைய இம்பார்ட்டன்ஸ். அப்ப என்ன அர்த்தம்? சத்தியம், உண்மை, வாய்மை என்பது விதுரன் சொல்வது போல சொர்க்கத்தின் படிக்கட்டு, நம்மை மேலே இழுத்து செல்லும். அது ஒரு கொள்கை இருந்தா போதும். அதனாலதான் அவன் என்ன சொல்றான்? அறம்பிறச் செய்யாவை செய்யாவை. மற்ற அறங்களை நான் செய்யலேன்னு கஷ்டப்படாத, வருத்தமும் படாத, ஆனா உண்மையா இருக்கியா போதும். எல்லாமே இந்த சூட்சுமமாக கபடமாக போய் பேசி வாழுகின்ற வாழ்க்கையிலே தான் நமக்கு அத்தனை முரண்பாடுகளும் வரும். அதனால்தான் தெளிவா இருக்க சொல்லி சொல்றோம். நம்ம எல்லா இடத்துலயுமே இன்னைக்கு இந்த உண்மையை பேசுவதற்கும் உண்மையோடு வாழ்வதற்கும் இருக்கின்ற விஷயத்தை சரிவர சொல்ல வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுப்பதற்கு அத்தனை ப்ரொஃபஷன்லயும் இன்னைக்கு எத்திக்ஸ்னு ஒரு சப்ஜெக்டை படிக்க சொல்லி புதுசா சொல்லின்றோம் இல்லையா? எத்திக்ஸ் ஒரு ரிக்குவயர்மெண்டா வச்சு எல்லாரும் எத்திக்ஸ் கோர்ஸ் படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அது கூட ஒரு அழகாக ஒரு ஆராய்ச்சியாளர் சொன்னான், நடுவுல சில காலங்கள் ஸ்கூல்ல இருந்து வரும் பொழுது ஹையர் செகண்டரி ஸ்கூல் வரைக்கும், காலேஜ் வரைக்கும் நம்ம என்ன பண்றோம்? எத்திக்ஸ்ங்கிறத பத்தியே பேசுறது இல்லை. அப்புறம் திடீர்னு அவன் ப்ரொஃபஷனுக்குள்ள வரும்பொழுது எத்திக்ஸை பத்தி பேசுறோம். சின்ன வயசுலேயே ஒருவன் இந்த எத்திக்ஸை படிக்காதவன், சின்ன வயசிலே ஒருவன் எத்திக்ஸை படிக்காதவன், விளையும் பயிர்னு சொல்ற போது 5 விளையாதது 50 விளைய போகுது. சின்ன வயசுலயே நீ படிக்காதவன், நீ எப்படி சார் 50 வயசுக்கு மேல பிராக்டிகலா நீ பண்ண போறியா? நான் சொல்ற பாயிண்ட் புரியுதா உங்களுக்கு? சின்ன வயசுலயே நீங்க சொல்லி தரல சார். அறம் என்பது சிறு வயதிலே சொல்லித்தராமல் 50 வயசுல திடீர்னு எடுத்து வச்சுக்கிட்டு அறம்னா இது, தர்மம்னா இதுன்னு படிக்க சொன்னா அவனுக்கு எப்படி ஏறும் மண்டையில? அந்த டைமென்ஷனே புரியாது. அப்ப நம்ம mode of system, the mode of education, the mode by which we have been given was fundamentally wrong. தமிழன் அந்த குறைபாடை வைக்கல சார். ஆனா தமிழனுடைய வளர்ச்சியில தமிழனுடைய புஸ்தகத்தை எல்லாம் தூக்கி கீழே வச்சுட்டோம். 14 கீழ்கணக்கு நூல்கள் அத்தனையும் நீதி நூல்களாக நமக்கு வைக்கப்பட்டது இல்லையா? நாலடியார், நான்மணிக்கடிகை அத்தனையுமே அறம் சார்ந்த நூல்கள். அதை படிக்கும் பொழுது சின்ன வயசுல இருந்து அறம் செய்ய விரும்பு. முதல் பாட்டு என்னது? அவையினுடைய ஆத்திச்சூடி என்ன வார்த்தை சொல்லுங்க? அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம். சொல்றாளா இல்லையா?
அப்ப அந்த ஃபண்டமெண்டல் நாலேஜ் எங்க கொடுக்கறா பாருங்க, சின்ன வயசுலயே கொடுக்கறா. அதனாலதான் நான் இந்த உதாரணத்தை நான் இந்த கதையை நான் உங்ககிட்ட சொன்னா என்னன்னு தெரியாது, இருந்தாலும் இட்ஸ் ஒர்த் ரிப்பீட்டிங். மூதறிஞர் என்று சொல்லக்கூடிய ராஜாஜி மகாபெரியவரை பார்க்க போனார். அன்னைக்கு ஏதோ ஒரு சுதந்திர போராட்ட சமாச்சாரங்கள் எல்லாம் முடிச்சுட்டு போறார். போகும் பொழுது மகாபெரியவரை பார்க்க போறோம், பெரியவராச்சே தான் குடிக்காம ஓடி வந்தாராம். பெரியவர்கிட்ட போய் சொன்னாராம், பெரியவா நான் பார்க்க வந்தேன், ஸ்நானம் கூட பண்ணல, குளிக்கல, நான் ஓடி வந்துட்டேன், நீங்க இருக்கேன்னு தெரிஞ்சோன்னு. மெட்ராஸ்ல அப்ப இருக்கார். அதனால என்னப்பா, பொது வாழ்க்கையில நீ வாழ்ந்துட்டு இருக்க, அதனால பிரச்சனை இல்லைன்னாராம். அடுத்த கேள்வி கேட்டார் மூதறிஞர் ராஜாஜி. அப்போ யாரு? வியாச விருந்து எழுதியிருக்கார், சக்கரவர்த்தி திருமணி எழுதியிருக்கார், பஜகோவிந்தத்துக்கு ஓபனிங் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கார், பல விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணி எழுதக்கூடியவர் ராஜாஜி. மூதறிஞர்னு பேர் பட்டம் அவருக்கு இருக்கு. பரமாச்சார இடத்துல கேட்கிறார். அவர் கேட்டது என்ன? எனக்கு இன்னும் அறிவு வளரணும்னு நான் நினைக்கிறேன், நான் எந்த புஸ்தகத்தை படிக்கட்டும்னு கேட்டாராம். பரமாச்சாரியர் ஒரு நிமிஷம் நிறுத்திட்டு சொன்னாராம், மூதுரை, ஆத்திச்சூடி, திருக்குறளை படின்னு. இவர் ஒரு நிமிஷம் நின்னுட்டார். என்ன பெரியவா, அது குழந்தைகள் படிக்கிறதாச்சு, அதுலதான்ப்பா அறமான விஷயங்கள் இருக்குன்னு சொன்ன வார்த்தை. என்ன? அதுலதான்ப்பா அறமான விஷயங்கள் இருக்கு, குழந்தைகளுக்கு சொல்வது போல் ஔவையார் சொல்லி கொடுத்திருக்கா. இப்ப என்ன அர்த்தம்? சின்ன வயசுல சொல்லலைன்னா பெரிய வயசுக்கு வரப்போறோம். அதனாலதான் நம்ம சின்ன வயசுல இருந்து நம்மளுடைய கல்வி கொள்கையில அதெல்லாம் இருந்த விஷயங்கள் அன்பார்ச்சுனேட்லி நம்ம எல்லாத்தையும் மாத்திட்டோம். அது வேற, குழப்பிட்டோம். சிஸ்டத்தையும் குழப்பி, நாமும் குழம்பி, பையனும் குழம்பி, அவனுக்கும் தெரியாது அவன் என்ன படிக்கிறான்னுட்டு. அவனை திடீர்னு வந்து எத்திக்ஸை பத்தி யோசி, எத்திக்ஸை பத்தி சிந்தி, எத்திக்ஸை பத்தி யோசின்னா அவனுக்கு ஒன்றும் புரிய போறது இல்லை. என்ன பண்ணுவான் பாவம்? ஏன்னா சேர்ந்தான்னு வச்சுக்கோங்க, கோர்ஸ் சேர்ந்ததுல இருந்து ஆரம்பத்துல என்ன சொல்றேன், உண்மையா சொல்றேன், என்னுடைய பிசினஸ் மேனேஜ்மெண்ட்ல பசங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு நம்ம சொல்லி கொடுக்கறது ப்ராஃபிட் மேக்சிமைசேஷன் தான். வார்த்தையாக தானே சொல்லித்தரும். ப்ராஃபிட் மேக்சிமைசேஷன், எப்படி லாபம் சம்பாதிக்கலாம், ஒரு பிசினஸ்னா எப்படி லாபம் சம்பாதிக்கணும், லாபத்தை எப்படியா பாக்குறது, எக்கனாமிக்ஸ்ல லாபம் எங்கே வருகிறது, பாயிண்ட் போடு, எக்ஸ போடு, ஒய்ய போடு, எந்த இடத்துல ப்ராஃபிட் உனக்கு மேக்சிமைஸ் ஆகுது சொல்லு. இல்லையா ப்ராஃபிட் மேக்சிமைசேஷன், ஆப்டிமைசேஷன் ஆஃப் ப்ராஃபிட்டுக்கு நீ ஆபரேஷன் ரிசர்ச்னு ஒரு சப்ஜெக்டை கொண்டு வா, அதுக்கு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் போட்டு இன்டர்செப்டை கண்டுபிடிச்சு எல்லாம் சொல்லி என்னத்தை சொல்லி தர்றோம் திரும்ப திரும்ப, லாபம் சம்பாதிப்பது எப்படி, இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு அவனை திடீர்னு நம்ம என்ன சொல்றோம், எத்திக்ஸா யோசின்னா அவன் என்ன யோசிப்பான்? குற்றம் அவனிடத்தில் இல்லை, சொல்லி கொடுத்தவர்களுக்கு இல்லை. நம்ம சொல்லி கொடுக்கக்கூடிய சப்ஜெக்ட்ல காரணம், இந்த அறம் சார்ந்த விஷயங்களை நம்ம சின்ன வயசுல சொல்லி தரல. அவனை எங்கேயாவது புரிய போகுது? அவனை பிரெயின் ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கிறோம், இப்படியே ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கிறோம். அவன் அங்க வந்தாலும் அவனுக்கு ஒன்றும் புரிய போறது இல்லை. அங்க போய் தேவையில்லாம ஒரு கான்செப்ட்ல எத்திக்ஸை பத்தி யோசி, எத்திக்ஸ்னா என்னங்கிறத பேசுனா அவனுக்கு தெரியாது. அதனாலதான் இன்றைக்கும் அது எட்டாக்கனியாக இருக்கக்கூடிய காரணம், அறம் என்கின்ற ஒன்றை புரியாமலேயே வாழ்ந்து கொண்டு. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த அடிப்படை கல்விகள் எல்லாமே இது சார்ந்த கல்விகளை நாம் கொண்டு வர, அதுதான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு தீர்மானம். அழகா சொல்றார், இது எல்லாமே அவர் அழகா சொல்றார். எப்படி? சத்தியம் என்பது எங்க, அதுதான்ப்பா சொர்க்கத்தின் படிக்கட்டு. நீங்க பாத்தீங்கன்னா விதுர நீதி இதே பல வாரங்கள் பேசலாம். அவ்வளவு ஆழமான விஷயங்களை, இன்றைக்கு இருக்கக்கூடிய விஷயங்களை தொகுத்து தந்திருக்கக்கூடியதாக இங்கே விதுரன் கொடுத்திருக்கிறது நமக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கு. இன்னும் அதை பற்றியான சிந்தனைகளை வருகின்ற வாரத்திலே சிந்திப்போம். இந்த இடத்துல நிறுத்துறேன். மற்ற வரக்கூடிய வாரங்களிலே இன்னும் அதனுடைய கருத்துக்கள் இதுல 1, 2, 3, 4 பகுத்துலாம் சொல்லிட்டு வருவார், அழகா இருக்கும். அதையும் சேர்ந்து நாம் சிந்திப்போம்னு சொல்லி இன்னைக்கு இந்த இடத்துல நான் நிறுத்துறேன். மற்றவைகளை அடுத்த வகுப்பில் தான். நன்றி.